ஒரு இந்தி படம். அந்த படத்திற்கு பாடலுக்கு இசையமைத்தவர் ரொம்ப பெரிய இசையமைப்பாளர். அந்த இசையமைப்பாளர்களுடைய பாடல் என்றாலே ஒரு தனி மகத்துவம் இருக்கும். அவ்வளவு அற்புதமாக அது இசை இருக்கும். அந்த அதில் ஒரு பாடல் லதா மங்கேஷ்கர் பாடியது லகிஜா கலே. தயவுசெய்து இந்த பாடலை யூடியூப்பில் போட்டு கேட்பாங்க. லகிஜா கலே என்னது பாடல் ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? அந்த பாடல் இந்தியில் போட்ட பாட்டு. அதை அப்படியே மாடர்ன் தியேட்டர்ஸ் பெரும்பாலும் இந்தியில் புகழ்பெற்ற பாடல்களை அவர் தமிழில் போடுவார்கள். அதற்கென்று அப்படியே போடுவதற்கு வேதா அற்புதமான இசையமைப்பாளர் அவர்களுக்கு உதவியாக இருந்தார். அந்த பாடல் காட்சி என்னன்னா, இவளை அவன் திருமணம் செய்து கொண்டான். ஆனா எல்லாரும் இவளை பேரின்னு சொல்றாங்க. இப்ப இவளை தன்னுடைய மனைவி என்று நெருங்குவதா அல்லது பேய் என்று ஒதுக்குவதா புரியாமல் அந்த சஞ்சலத்திலேயே இருக்கிறான். அவள் வருகிற போதுதான் இவன் விலகுகிறான். இதுதான் காட்சி. இது இந்தியில் எழுதப்பட்ட பாட்டு. இந்த பாட்டை கவிஞருக்கு போட்டு காட்டுகிறார். கவிஞர் எழுதுகிறார். கொஞ்சம் கேளுங்க. பெண்ணின்பம் அறியாமல் பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் போக வேண்டுமா? அந்த காட்சியில ஜெயலலிதா மிக அழகாக தன்னுடைய பாவத்தை காட்டியிருப்பார். நான் ஜெயா தொலைக்காட்சியில் என்னை கவர்ந்த திரைப்பட பாடல்களை பற்றியெல்லாம் ஒரு 3 வாரத்திற்கு அவர்கள் நேர்காணல் நடத்தி அது பல முறை திரும்ப போட்டிருக்கிறார்கள். அதை நான் அப்பொழுது சொன்னேன், ஜெயலலிதா பேரழகி என்பதற்கு அடையாளமாக 3 படங்களை நான் சொல்லுவேன். ஒன்று வெண்ணிற ஆடை, அடுத்து 1000ல் ஒருவன், அதற்கு அடுத்து யார். இந்த 3 படங்களில் உள்ள அந்த அழகுக்கு இணையாக அக்கிரனுடைய அழகுக்கு எல்லாம் நான் பேசுறதில்ல. அவ்வளவு அழகு, அற்புதமான அபிநயங்களை அவர் காட்டுவார்கள். விழி அசைகளை. காரணம் சாதனா என்ற இந்தி நடிகை அதே மாதிரி நடிப்பார். ஆனால் சாதனாவினுடைய அந்த அபிநயத்திற்கும் அந்த விழி அசைவுக்கும் ஜெயலலிதாவுடைய அபிநயம் வினை அசைவும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா ஜெயலலிதா அப்படின்னு விடுவார். அதில் பொன்மேனி தழுவாமல் பெண்ணின்பம் அறியாமல் போக வேண்டுமா? அவ கேட்கிறா, என்னை விட்டு விட்டு விலகிறியே, என்னோட ஒட்டி உறவாட மாட்டேன்றியே, பொன்மேனி தழுவாமல். கவிஞர் எழுதுற பெண்ணின்பம் அறியாமல் போக வேண்டுமா? கண்ணோடு கண் பேச உன்னோடு நான் பேச தூது வேண்டுமா? கண்ணோடு கண் பேச உன்னோடு நான் பேச தூது வேண்டுமா? இதுவரை இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமா? திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இரவென்பதே நம் வாழ்வில் இல்லாமல் போகுமா? உறவென்பது உன் நெஞ்சிலே இன்றேனும் தோன்றுமா? அந்த விரகம், அந்த ஆசை, அவனை அடைய வேண்டும் என்ற தவிப்பு, அந்த நெஞ்சத்தின் துடிப்பு, அத்தனை அவன் சொல்றான். இரவென்பதே நம் வாழ்வில் இல்லாமல் போகுமா? உறவென்பதே உன் நெஞ்சில் இன்றேனும் தோன்றுமா? அடுத்த வரிதான் எங்கிருந்து கவிஞர் பிடிச்சாருன்னு கம்பனாண்டவர். நீ சொல்வதை நான் சொல்வது நீதியாகும். வெக்கத்தை விட்டு உன்னோடு நான் சேரணும்னு நான் சொல்லலாம் பாடி. இரவென்பதே நம் வாழ்வில் இல்லாமல் போகுமா? உறவென்பது உன் நெஞ்சில் இன்றேனும் தோன்றுமா? நீ சொல்வதை நான் சொல்வது நீதியாகுமா? தாழாத பெண்மை தான் ஏக்கத்தை தாழ முடியல, அந்த பெண்மையின் ஏக்கத்தை மௌனமாகுமான்னு கேட்டான். இதை கம்பனிடமிருந்து கண்ணதாசன் இருக்கிறார். பஞ்சவடியில ராமன் தனியாக உட்கார்ந்து, அப்ப அவனை மயக்குவதற்காக சூர்பனகை அழகிய வடிவம் எடுத்து வருகிறார் இல்லையா? சூர்பனகை அவன் பேசுகிறார். அவன் மீது அவளுக்கு இருக்கிற மோகத்தை, தாபத்தை வெளிப்படுத்துகிறார்.
தாமுறும் காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது. வார்த்தையை பாருங்க, கம்மம் போடலாம். தாமுறும் காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது ஆவது என்றார். அப்படி ஒரு பெண் தானா சொல்ல, அது அருங்குல மகளிர்க்கம்மா. நான் குலமகள், அருங்குலமகள். தாமுறும் காமத்தன்மை தாங்களே உரைப்பது தகுமா? ஏவுறும் நோய்க்கு ஏக என் செய்கிறேன் யாரும் இல்லை. காமன் என்று ஒருவன் செய்யும் வன்மை காத்தி. காமன் என்னை எவ்வளவு சொல்லப்படுத்துறான். அவனிடமிருந்து என்னை நீ காப்பாற்றணும். அதனால நீ இதுக்கு மேல நானே வாய்க்கிறது சொல்லலாமா? தாமுறும் காமத்தன்மை தாங்களே உரைப்பது என்பது தகுமா? இதை சூர்பனகை சொல்றார். அதை பாரதி படிச்சிருக்கான். பாரதி குயில் பாட்டுல அது அப்படியே இருக்கான். பாரதி என்ன சொல்றான் குயில் பாட்டுல? எழுதுகிட்ட போய் குயில் காதலுக்கு தன் காதலை வெளிப்படுத்துது. காளை எருதரே, காளை எருதரே, உயர் காட்டில் உள்ள வீரரே, தாளை பணி தாளை சரணடைந்தேன் தையல் எனை காத்தருந்தீர். காதலுற்று வாழுகிறேன். கவனிக்கிறீங்க, காதலுற்று வாழுகிறேன். காதல் தன்மை மாதர் தாங்களே உரைத்தல் வழக்கில்லை என்றறிவேன். ஆனாலும் எம்போல் அருங்காதல் கொண்டோர் தானே உரைப்பதன்றி வேறு எதை செய்வான்? அவன் அங்கிருந்து கேட்டான். ஏன்னா காதலை ஒரு பெண் தானாக வெளிப்படுத்த கூடாது என்பது இந்த மண்ணுடைய பண்பு. அதை கம்பன் சொன்னான். கம்பன் சொன்னதை கண் குயில் பாட்டுல பாறை சொன்னான். அதை எப்படி வைக்கிறான் கண்ணதாசன்? இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். நேரம் எனக்கு பின்னால் ஒருவர் நிகழ்ச்சி இருப்பதனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. சொல்லிக்கொண்டே போகலாம். நான் பலவற்றை சொல்ல வந்தேன், எதையுமே சொல்லாமல் போகிறேன். நன்றி.